இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உழைப்பாளியின் வேர்வை வற்றும் முன் அவனது கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. அந்த அளவுக்கு உழைப்பாளியை, ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவனை, தொழில் செய்யக்கூடியவனை எவ்வாறெல்லாம் மதிக்க வேண்டும், அவனுக்குரிய உரிமையை எவ்வாறெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிக ஆணித்தரமாக எமக்கு சொல்கிறது. எனவே இவற்றையெல்லாம் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். நடந்தால்தான் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்ற கூட்டத்தில் சேரக்கூடியவர்களாக இருப்போம். இந்த மகத்துவமிக்க மாதத்தை எங்களை எல்லாம் அடையச் செய்து, நன்மைகள் செய்து, பல அமல்கள் செய்து நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மாதத்திலே மற்றுமொரு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்க கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி. எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுக்காக நோன்பு நோற்று அவனுக்காகவே திறக்க இருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பம், மிக முக்கியமான தலைப்புகள் பேசப் போகின்றோம். குறிப்பாக முஸ்லிம்கள் வியாபாரத்துக்கு பேர் போனவர்கள் என்று சொல்வார்கள். அநேகமானவர்கள் சிறு வியாபாரமோ பெரும் வியாபாரமோ செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை பற்றி வெளிநபர்கள் மத்தியில் என்ன பேசப்படுகிறது? முஸ்லிம்கள் சரியான முறையில் வணிகத்தில் ஈடுபடுகின்றார்களா? இஸ்லாம் வணிகர்களை பற்றி, வியாபாரிகளை பற்றி, வியாபாரத்தை பற்றி எவ்வாறு சொல்கின்றது என்ற தலைப்புகள் தான் இன்று நாங்கள் பேசப்போகின்றோம். அதற்காக இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். கஹட்டோவிட்ட கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் சாபி நிலையத்தின் பணிப்பாளர் ஷேக் எம்எஸ் அப்துல் முஜிப் கஃபூரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான தலைப்பு. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்கள் அநேகம் பேர் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். முஸ்லிம் சமூகத்தை வியாபார சமூகம் என்றும் சொல்கின்றார்கள். உழைத்து உண்கின்ற உணவில்தான் பரக்கத்து இருக்கிறது என்றும் சொல்வார்கள். ஒரு மார்க்க அறிஞர் என்ற ரீதியில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வணிகம், வியாபாரம், இது பற்றி அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? உண்மையிலே இன்றைய இந்த சந்திப்பிலே மீண்டும் ஒரு முறை கலந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதம் இவ்வாறான விஷயங்களை பேசுவதற்கு மிக பொருத்தமான ஒரு மாதம். நிச்சயமாக. ஏனென்றால் ரமலானுடைய காலம் எங்களுடைய உள்ளங்கள் முழுக்க அல்லாஹு தாலாவை நோக்கி அதிகமாக நெருக்கமாக இருக்கின்ற ஒரு காலம். நாங்கள் ரமலானிலே எங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். திருத்த வேண்டிய விஷயங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். எனவே அந்த வகையிலே இவ்வாறான தலைப்புகளை பேசுவது மிக பொருத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக. அதே நேரத்திலே நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற இந்த தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் எல்லாமே வெறுமனே அது வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத சடங்குகள் என்பதற்கு அப்பால் இது வாழ்க்கையோடு நிரந்தர கலந்து இருக்கின்ற எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சிகளை, தேவையான வழிகாட்டல்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுதான் இவற்றை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஆகவே அப்படியான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இவ்வாறான ஒரு தலைப்பை குறித்து பேசுவது என்பது மிகவும் பொருத்தமானது. உண்மையிலே நாங்கள் வணக்க வழிபாடுகளுடைய நோக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஒன்று அல்லாஹ் தாலாவை திருப்திப்படுத்துவது என்று ஒன்று பிரதானமாக இருக்கிறது. இரண்டாவதாக எங்களை ஆன்மீக ரீதியாக, லௌகீக ரீதியாக பயிற்றுவிப்பதை அது இரண்டாவது நோக்கமாக கொண்டிருக்கிறது. அஹ்லாக் என்று சொல்கிறோம். எனவே இந்த அஹ்லாக் என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்ற பொழுது, ஒரு அதிகாரியாக இருக்கின்ற பொழுது, சமூகத்தில் நடமாடுகின்ற பொழுது, உங்களை போன்ற ஒரு ஊழியராக இருக்கின்ற பொழுது, இப்படி பல மட்டங்களிலும் ஒருவனுடைய அஹ்லாக் பலவிதமாக அமைய வேண்டி இருக்கிறது. அதுபோலதான் வியாபாரம் செய்கின்ற ஒருவரும் கூட அதற்குரிய பண்பாடுகளை கொண்டிருக்க வேண்டியது எங்களுடைய மார்க்கம் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதனை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த நாட்டு முஸ்லிம்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் அறிமுகமானது கூட வியாபாரிகள் மூலமாக. அரபு நாடுகளில் இருந்து வந்தார்கள், இந்தியாவில் இருந்து வந்தார்கள், இந்தோனேஷியாவில் இருந்து வந்தார்கள். இந்த வந்த மனிதர்கள் எல்லாம் வியாபாரிகளாகத்தான் வந்தார்கள். அந்த வியாபாரிகளிலும் காணப்பட்ட அந்த வியாபாரத்துக்கே உரித்தான நல்ல பண்புகள்,
அந்த மனித பண்புகள் நிறைந்து காணப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களை இந்த நாட்டிலே இருக்கின்ற மன்னர்கள் தங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக மதிக்கின்ற அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து அவர்களுக்கு வாழுவதற்கான வசதிகளை செய்து கொடுத்து தங்களுடைய அரச சபையிலே ஆலோசகர்களாக, பணியாளர்களாக, நிபுணர்களாக வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு மாறியது என்றால் இந்த வியாபார சமூகத்தில் காணப்பட்ட அந்த உயர்ந்த பண்பாடுகள் தான் காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த தினத்திலே இதனை பற்றி பேசுவது என்பது உண்மையிலே நீங்கள் அதனை தெரிவு செய்திருப்பது உண்மையிலே மிக பொருத்தமான ஒரு தலைப்புன்னு தான் நான் சொல்ல முடியும். உண்மையிலே அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, ஒரு சின்ன குர்ஆன் வசனம். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, அதாவது அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், அனுமதித்திருக்கிறான், வட்டியை அவன் ஹராமாக்கி இருக்கிறான். வியாபாரம் மனித வாழ்க்கைக்கு தேவை. ஒரு 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 சமூகத்துடைய, ஒரு குடும்பத்துடைய, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் தேவை, வணிகம் தேவை. எனவே அந்த பொருளாதாரத்தை வியாபாரத்தின் மூலம் தான் மனிதன் பெற்றுக்கொள்கிறான். எனவே அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா நியாயமான முறையில் தேடுவதை அனுமதிக்கிறான். அஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். வஹர்ரமர் ரிபா, அதே நேரம் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஏன்? அது நியாயமான முறை அல்ல, அது மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒரு செயல். எனவேதான் எல்லா வகையான வட்டி செயற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிவிட்டு ஹலாலான வியாபார முறைகளை அல்லாஹ் எங்களுக்கு அனுமதிக்கிறான். அது நீங்கள் சொன்னது போல சின்ன வியாபாரமாக இருக்கலாம், பெரிய வியாபாரமாக இருக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வியாபாரமாக இருக்கலாம். இந்த எல்லா விதமான வியாபாரங்களிலும் அல்லாஹ்வுடைய அருளால் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஈடுபடுகிறார்கள். பரம்பரையாக வியாபாரம் செய்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் நாங்கள் அந்த சமூகத்தில் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையிலே இந்த வியாபாரம் குறித்து நாங்கள் பேசுவதும் அந்த வியாபாரம் தொடர்பான விஷயங்களை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்வதும் இன்றைய காலத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து பேசுங்களேன். முஸ்லிம் வியாபாரிகள் பற்றி சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஏமாற்றுகிறார்கள், கலப்படம் செய்கிறார்கள், போதை வஸ்து வியாபாரங்களில் ஈடுபடுகின்றார்கள், பொய் சொல்லுகிறார்கள், இவ்வாறெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இஸ்லாம் இந்த வணிகத்தை ஆகுமாக்கி இருக்கிறது, ஆகுமான வியாபாரத்தை மிக தெளிவாக சொல்லுகிறது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனவே இஸ்லாம் வணிகத்தை விரும்பியிருக்கின்ற அதே நேரத்தில் வணிகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இவ்வாறெல்லாம் நடக்கின்ற பொழுது தப்பபிப்பிராயங்கள் எழக்கூடியதாக இருக்குது. இந்த இஸ்லாமிய வியாபாரிகள் வியாபாரம் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது, எப்படி இவர்கள் இருக்க வேண்டும்? உண்மையிலே அடிப்படையில் முதலாவது ஒரு முஸ்லீம் வியாபாரி நினைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், அதாவது அவர் வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த வியாபாரத்திலே அவர் அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடியவராகத்தான் வியாபாரம் செய்வார். அவர் செய்கின்ற அந்த வியாபாரம் அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான நெருக்கத்தை கூட்ட வேண்டுமே தவிர அவரையும் அல்லாஹு தாலாவையும் தூரமாக்குகின்ற ஒன்றாக அது மாறிவிடக்கூடாது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் பலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான். அதாவது சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வசனம். அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய கேளிக்கைகளோ வியாபார நடவடிக்கைகளோ அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்கள் ஜும்மாவுடைய இந்த சூறாவை எடுத்தால் அதிலே கூட அதாவது லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய வியாபாரங்கள் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதை விட்டு உங்களை தடுத்து விடக்கூடாது என்று சொல்கிறார். எனவே மிக தெளிவாக சொல்கின்ற ஒரு விஷயம், நீங்கள் செய்கின்ற வியாபாரம் உங்களையும் அல்லாஹ் தஆலாவையும் நெருக்கச் செய்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் வியாபாரத்தை முறைகேடாக செய்து அதிலே மோசடி செய்து அதிலே ஏமாற்றை கலந்து செய்வதனூடாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெறுகின்ற நிலைக்கு மாறிவிடக்கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் இந்த ஆயத்துக்கள் மூலமாக எங்களை சொல்கிறான். ஆகவே குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்ற விஷயம், அதாவது இது ஒரு இபாதத். மனிதர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவை நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. இது மனிதர்களுக்கான சேவை. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம்,
அத்தாஜுரு சதூக், அதாவது நேர்மையான ஒரு வியாபாரி மறுமை நாளிலே நபிமார்களோடு சித்திகீங்களோடு சுஹதாக்களோடு எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் உயர்ந்த நல்ல மனிதர்களோடும் எழுப்பப்படுவார்னு சொல்கின்ற பொழுது இந்த வியாபாரியோட அந்தஸ்தை பாருங்கள். அந்த அளவு தூரம் இது மறுமையிட பார்வையில் ஒரு பெரிய ஒரு விஷயம். சில மக்கள் நினைப்பதே போல சின்ன விஷயம் அல்ல. ஆகவே இந்த பண்பாடு எங்களோட வியாபார சமூகத்தில் மேலோங்க வேண்டி இருக்கிறது. வியாபாரிகள் மத்தியிலே அது சின்ன வியாபாரம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கின்ற வியாபாரத்தை நேர்மையாக யாரையும் ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் செய்வதற்குரிய அமைப்பில் செய்ய வேண்டியது மார்க்க ரீதியான ஒரு கடமை. நாங்கள் இப்போ சில பேரை பார்க்குறோம், தொழுகையில் ரொம்ப பின்னுதலாக இருப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ரு செய்வார்கள், நோன்பு பிடிப்பாங்க, சுன்னத்து நோம்பெல்லாம் பிடிப்பாங்க, உம்ராலாம் செய்வாங்க. ஆனால் துரைஷ்டவசமாக அவருடைய வியாபார நடவடிக்கையை எடுத்து பார்த்தால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான பலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம். இந்த அளவு தூரம் வணக்க வழிபாடுகளில் கரிசனை காட்டுகின்ற இந்த மனிதர் அவரை வியாபாரத்தில் எடுத்து பார்த்தா எத்தனையோ விதமான பாவங்களோடு எத்தனையோ விதமான மோசடிகளோடு சம்பந்தப்பட்டவராக இருப்பார். லஞ்சம் கொடுப்பது ஹராம், ஏமாற்றுவது ஹராம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ஒவ்வொரு நியாயங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த அந்த பாவத்தை செய்ய முடியும்? அதுவும் இப்படியான ஒரு பள்ளின சமூகத்திலே, இந்த நாட்டிலே நாங்கள் இப்போது நாம் இருக்கின்ற இந்த தோற்றத்தை காட்டுவதை விட இது தேவை. எங்களுடைய முஸ்லிம் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு அது தேவை. ஆனால் நாங்கள் வெளித்தோட்டத்தை காட்டுகின்ற அளவுக்கு எங்களுடைய பண்பாடுகளூடாக இஸ்லாத்தை காட்டுகின்ற நிலை சமூகத்தில் நிறைய வர வேண்டியிருக்கு. நிச்சயமாக அபாயாவை போடுகிறோம், அதுக்காக நாங்கள் நிறைய போராட்டங்கள் நடத்துகிறோம், தேவை. ஆனாலும் கூட அந்த அபாயா என்பது ஒரு வெளித்தோற்றம். ஆனால் அபாயா போட்டு ஒரு பெண்ணுக்குரிய ஒரு பண்பு இருக்கிறது அல்லவா, இருக்கிறது. அந்த பண்பு வெளிக்காட்டப்படாத கட்டத்திலே வெறும் அபாயாவால் மாத்திரம் நாங்கள் இஸ்லாத்தை அடையாளப்படுத்தலாம். அதுபோல தான் நாங்கள் ஆண்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிறோம், மூலை மாறன்ற வகையில் இப்படி நாங்கள் ஆடைகளை அணிகிறோம். ஆனால் இது ஒரு அடையாளம் மாத்திரம்தான். ஆனால் பண்பாடுகள் ஊடாகத்தான் மாற்றங்களை செய்ய முடியும். எங்களை எதிர்க்கின்ற ஒருவர், எங்களை விமர்சிக்கின்ற ஒருவர் அப்படியல்ல இப்படித்தான் என்று எங்களுக்காக நியாயமாக பேசுவதற்குரிய நிலை எப்போ வரும் என்று சொன்னால் எங்களோட அஹ்லாக்குகள் சரியாக இருந்தால். எனவே வியாபாரம் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த வியாபாரத்தினூடாக வியாபாரம் செய்கின்ற ஒருவர் அதற்குரிய சரியான முறையில் அந்த வியாபாரம் செய்வாராக இருந்தால் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நேர்மையாக செய்வதற்கு முன்னால் அந்த வியாபாரத்தை எப்படி செய்வது என்று அறிவு இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாங்க, ஆனால் அந்த வியாபாரத்துக்குரிய நுணுக்கங்கள், அதுக்குரிய சட்டத்திட்டங்கள், அதுக்குரிய ஒழுங்குமுறைகள் இவைகளை அவங்க படித்து கொள்வதில்லை. அது இன்னொரு காரணமாக இருக்கிறது இந்த வியாபாரத்தை ஒழுங்காக செய்யாமல் இருப்பது. வரும் வருமானத்தை மாத்திரம்தான் குறிக்கோளாக கொண்டு மேற்கொள்கிறார்கள். ஆகவே இது இன்றைக்கு எங்கள் சமூகத்தில் இது ரமதான் மாற்றத்துக்குரிய மாதம் அல்லவா? எனவே நாங்கள் இந்த வகையில் எங்களை மாற்றிக்கொள்வோம் என்று யோசித்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் நன்மை பதைக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக அது மாறும். ஆகவே இந்த நீங்கள் இந்த தெரிவு செய்ய இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நிறைய பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. எனவே இந்த வியாபாரத்துறையிலே இருக்கின்ற சின்ன சாதாரண ஒரு பெட்டிக்கடை வியாபாரி முதல் பெரிய வியாபாரி வரை இந்த வியாபார நுணுக்கங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவதோடு அதில் உள்ள ஹராமான வியாபார முறைகள் என்ன, ஹலாலான வியாபார முறைகள் என்ன, அதை நேர்மையாக செய்வது எப்படி, மோசடி இல்லாமல் செய்வது எப்படி என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. மன் ஹஷனா ஃபலைஸு மின்னா, யார் எங்களை ஏமாற்றுகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரிஞ்ச ஹதீஸ் தான். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாருக்கு போனாங்க. பஜாருக்கு போன நேரத்திலே அதாவது ஒருவர் ஈத்தம்பழங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அவர் அழகான குவியலாக காணப்பட்டது, பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையை இப்படி உள்ளே விடுகிறார்கள், பார்த்தால் உள்ளே அப்படியே ஈரமாக இருக்கிறது.
இப்போ கேட்குறாங்க இது என்னான்னு சொல்லி. அப்போ அவர் தடுமாறி போய்விடுகிறார். அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க சம்பிசல்லாசம் அவர்கள், மன் ஹஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களை ஏமாத்துகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு தான் எங்கள் உம்மத்திலே அவர் இல்லை என்ற கருத்தில் சொல்கிறார். முஸ்லீம் இல்லைன்ற அளவுக்கு கருத்து அங்கே சொல்கிறார். ஆகவே இந்த எங்களோட வணக்க வழிபாடுகளுக்கும் இந்த அஹ்லாக்குகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் சகோதரர்களே, அதாவது நாங்கள் மார்க்கத்தை சடங்காக ஆக்கி கொண்டோம். தொழுதா போது, நோன்பு பிடிச்சா போது, உம்ராவுக்கு போனா போது என்ற அளவுக்கு சடங்காக ஆக்கி கொண்டோம். அந்த வணக்க வழிபாடுகளுக்கும் எமக்கும் இடையில அந்த வாழ்க்கைக்கும் உள்ள அந்த உறவு இருக்கிறது, மிக நீண்ட தூரமாக இருக்கிறது. அது மிக ஆழமானது. அது பற்றி பேசுவதில்லை, அதை படித்து கொடுப்பதில்லை. உலமாக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, பள்ளிவாசல்ல பொறுப்பு. எனவே இதை செய்வதன் கூட அந்த பண்பாட்டு மாற்றத்தை எங்களுக்கு உருவாக்க முடியும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இது நாங்கள் மிகவும் பேச வேண்டிய தலைப்பாக இருக்கு. ரமலான் மாதம் என்பது ஒரு பண்பாட்டு ரீதியான ஒழுக்கங்களை கூட கற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கிறது. எனவே இந்த வணிகம், வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்களை பற்றி மிக தெளிவாக பேசியிருந்தீர்கள். இன்னும் நிறைய பேசலாம் இந்த தலைப்பின் கீழ். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் சிரமம் பாராது கலையகம் வந்து இது பற்றிய தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தில் வியாபாரம், வணிகம் எந்த அளவுக்கு இருக்கிறது? வியாபாரத்தை பற்றி என்ன சொல்கிறது? வியாபாரிகளை பற்றி என்ன சொல்கிறது? நாணமுள்ள வியாபாரம் செய்ய வேண்டும், நேர்மை மிக்க வியாபாரம் செய்ய வேண்டும், வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது. அதே போல் வியாபாரத்தில் உண்மைக்கு உண்மையாக நடக்க வேண்டும். நாங்கள் எப்போது நம்பிக்கை இழக்கின்றோமோ அப்போதெல்லாம் எங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களிடம் குறைந்தே போகும். நீங்கள் நேர்மையான வியாபாரம் செய்தால்தான் ஷேக் அவர்கள் சொன்னதை போல் மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடியதாக இருக்கும். நேர்மையான வியாபாரம், நாணமுள்ள வியாபாரம் செய்ய வேண்டும், நாணய மிக்கவர்களாக வியாபாரிகள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாணய மிக்க வியாபாரிகள், நேர்மையான வியாபாரிகள் தான் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அவ்வாறு இல்லாதவர்கள் எனது சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார்கள். எனவே நிச்சயமாக முஸ்லீமாக பிறந்த நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி நடக்க வேண்டும். அல் குர்ஆன், அல் ஹதீஸ் எவ்வாறெல்லாம் சொல்கிறதோ அதை ஏற்று நடக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். எனவே வெற்றியின் பக்கம் நாங்கள் திரும்ப வேண்டுமானால் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும். இன்றைய தினம் கலையகம் வந்து இவற்றையெல்லாம் மிகச் சிறப்பாக எங்களுக்கு விளக்கி தெளிவாக கூறியிருந்தார். கஹட்டோ பெற்ற கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாவி நிலையத்தின் பணிப்பாளர் ஆஷேக் அப்துல் முஜீப் கஃபூரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே நேரம் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் இன்றைய தினம் பேசியவற்றை சிந்திப்போம். தயாரிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு.